ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னடா காலையிலே எங்கேயோ கிளம்பிட்டானான்னு பார்ப்பீங்க இருட்டுக்குள்ளே. ஆக்சுவலி இன்றைக்கி பொங்கல், ஸோ நான் தாராவி போயிட்டுருக்கேன். எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா தாராவி போயிடுவேன் எப்படியும் காலையிலே. லைட்டிங் இல்லை, ஸோ வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் அடி வாங்கும் அப்புறம்ல. லெட்ஸ் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிரும். அதுக்குள்ளே நம்ம பாதி தூரம் போயிடலாம். ஏன்னா இங்கேருந்து 46 கிலோமீட்டர் நம்ம தாராவி. மேப்பில் பார்த்தேன், 1 மணி நேரம் 10 நிமிஷம் போட்டிருந்துச்சி. பாப்பா அதை விட சீக்கிரம் போக முடிஞ்சால் போகணும். ஏன்னா 7 மணிக்கே வர சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம், ரோடு ஃப்ரீயாக இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ டோம்பிவிலி வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போகிறோம். இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணிட்டோம்னாக்கி நம்ம டோம்பிவிலி ஈஸ்ட். ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இந்த சென்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்தே நான் விலாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தாராவியில் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பொங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஜெகஜோதியாக இருக்கும் பொங்கல் விழா. இப்போ கோவிட் ரீசன்னால் அது கொஞ்சம் சொதப்பிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருப்பாங்க நம்ம 95 ரோட்டில். இந்த வாட்டி என்னென்னா பர்மிஷன் கிடைக்கலையாம். ஸோ ஒரே ஒரு பானை மட்டும்தான் பொங்கல் வைப்பாங்க. என் வாய்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடுங்கினாப்பில் இருக்கும், பிகாஸ் குளிர் அடிக்குது. வாய்ஸர் வேறு ஓப்பனாக தான் வச்சுருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு சவுண்டு கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், நான் கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் டைம் பாருங்கள், 6:45 ஆக போகுது. ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா வெளிச்சம் வர்ற மாதிரியே இல்லை, இன்னும் சூரியன் உதிக்கவே இல்லை. நானும் சரி கொஞ்சம் நேரத்தில் வெளிச்சம் வந்துடும் அப்புறம் வ்ளாக் பண்ணலான்னு பார்த்தேன், முடியல, பொறுக்க முடியல. பிகாஸ் இந்த பிரிட்ஜை வந்து கொஞ்சம் ரெவ் பண்ணால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் விரட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். வெளிச்சமாக இருந்தால் கொஞ்சமாச்சும் மழை வந்துருக்கும். இருட்டில் கொஞ்சம் வந்து விசிபிலிட்டி கம்மியாக இருக்கா, அதனால் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. முலுன் டோல் இதை தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவே. அந்த ஹைவே கூட பரவாயில்லாமல் நல்லாயிருக்கும். மீன்ஸ் டிராஃபிக் இருக்காது, அதை சொல்கிறேன். இங்கே எதுவும் செக்கிங் இருக்குமான்னு தெரியலையே. நம்மக்கிட்ட எல்லா ப்ரூஃப்மே பக்காவாக இருக்குது, பட் ஸ்டில் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். செக்கிங் நடக்குது, பார்ப்போம். இதுவரை வண்டி வாங்கி பார்த்திங்கன்னா ஒரு 7 months ஆகிட்டு. இந்த வழியை நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் ஒருக்கா கூட நிப்பாட்டினதில்லை. சூரிய பகவான் எங்கே இருக்கீங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஸோ ஈஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவே கனெக்ட் ஆக போகிறோம். ஓகே, கனெக்ட் ஆயாச்சு. என்னோட டாப் ஸ்பீடே நான் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டேன்.
ஐ ஹோப் கோப்ரோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். பார்க்கலாம் எவ்வளோ போயிருக்குன்னு. 124 125 பார்த்தேன். யார் சாமி இவன் ஹசார்ட் லைட்டை போட்டு பறந்துட்டுருக்கான். சரி அவன் கூட பண்ண போகலாம். பவர் எப்போ தான் வருதா? சரி ஓகே. ஏஹே 130 கிராஸ் பண்ணிட்டேன். 135 வரைக்கும் போச்சு. வேற லெவல். அப்ரிஷியேட் மை டியூக் பாய். ஃபீலிங் ஹாப்பி. பொங்கல் அதுவுமா ஒரு நம்ம டாப் ஸ்பீட் செட் பண்ணியாச்சு நம்மளுக்குன்ட்டு. வேறு யாரு கூடயும் கம்பேர்லாம் பண்ணல, நம்ம கூடயே நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஒரு ரீல்ஸ் பார்த்தேங்க. எப்படி இருக்கும்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிப்பாங்க, லைக் மச்சான் வண்டி ஹைவேக்குன்னே பெற்று விட்ட மாதிரி இருக்குடா அப்படின்னு. அது அப்படியே மேட்ச் ஆகுது என் வண்டிக்கு. வண்டி இப்போ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. டாப் ஸ்பீட் டச் பண்ணல. டாப் ஸ்பீட் இல்லை. ஓஹோ சிக்னல். வாங்க. இப்போ தான் ஃபன் இருக்குது. இங்கேருந்து லான்ச் பண்ணுவோம் ராக்கெட்டை. நம்ம வண்டிக்கு ஒரு நிக்நேமும் இருக்குது. எப்படின்னா பாக்கெட் ராக்கெட்டுமாங்க. சொதப்பிட்டான். 140 அழகாக போட்டிருக்கலாம். 4th கியரில் பார்த்தீங்கன்னா 100 கிராஸ் பண்ணேன். 5th கியர்லேயே ஆல்மோஸ்ட் 130 கிட்ட வந்துருச்சு. சொதப்பிட்டானே. கிராஸ் பண்ணுற நேரமாடாது. காய்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வண்டியில் பிரேக்கிங் வேறு லெவல் அண்ட் ஹேண்ட்லிங். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் என்னோடய ஃபர்ஸ்ட் பைக் இது. நிறைய பேர் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி பயம் கொடுத்துருந்தாங்க. உனக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய வண்டி, கேடிஎம் எதுக்கு, ஆக்சிடெண்ட் ஆகும் அப்படி இப்படின்னு. யார் என்ன சொன்னால் என்ன, நமக்குன்னு ஒரு கோல் இருக்கும், நமக்கு பிடிச்சதுன்னு ஒன்று இருக்கும். அதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அடுத்தவங்களோட ஒப்பீனியனை வச்சு நம்ம லைஃப்பை மூவ் பண்ணாதீங்க. உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் இருக்கா, களத்தில் இறங்கிடணும். 130 போனதுக்கப்புறம் வண்டி என்னன்னு தெரியல, ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. ஸோ இப்படி பண்ணால் செம்பூர் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நம்மளுக்கு குளிர் நடுங்குது, வாயெலாம் உதறுது சொல்லுவாங்களா, அப்படியே இருக்குது. க்ளவுஸ் வச்சுருக்கேன். நான் நினச்சேன் ரொம்ப கையெல்லாம் சில்லாகிருமோ அப்படின்னு. பட் அது மட்டும் ஆகலை. காற்றடிக்கிறதுனால கொஞ்சம் குளிர் ஷிவரிங் மட்டும் ஆகுது. ஜாக்கெட் எதுவுமே போடலை. வேஷ்டியில் வேறு வர சொல்லியிருந்தாங்க. வேஷ்டியில் வந்திருந்தோன்னா இப்போ அவ்வளோதான். வேஷ்டிலாம் பறந்துருக்கும், அப்புறம் இல்லை ஃப்ரீஸ் ஆகிருக்கும்ல. போங்க
வேஷ்டி வந்து நான் பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ அங்கே போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு விடிஞ்சிடுச்சு. நான் இப்போ சைன் போனதும் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் இப்போது சைன் ரீச் ஆகிடுச்சு. இப்போ தாராவிக்கு போகலாம் அகெயின். இப்போ ஃபோன் பண்ணி கேட்டேன் எல்லோரும் எங்கே இருக்கீங்கன்னு. எல்லாம் 2 நிமிஷத்தில் வந்துடும் 2 நிமிஷத்தில் வந்துடும்னு சொல்கிறானுங்க. கை கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. இந்த கோவிடுக்கு முன்னாடி பொங்கல் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து 90 ஃபீட் ரோட்டில் பொங்கல் விடுவாங்க. இந்த தடவை இந்த கோவிட் ரீசனால் பர்மிஷன் கிடைக்கல. அதனால் அந்த இதை கண்டினியூ பண்ணுங்கிறதுக்காக ஒரே ஒரு பானை வச்சு பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ இப்போ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனால் எஸ்எஸ் காலேஜ் வரும். அண்ட் இப்போ நம்ம ரைட்டில் சயின்ஸ் ஸ்டேஷன். ஸோ இதுதான் சயின்ஸ் ஸ்டேஷன். கூகுள் மேப்பில் போட்டிருந்த டைமை விட 15 மினிட்ஸ் ஏர்லியாக வந்திருக்கும். காரணம் நம்ம விரட்டி வந்ததுனால தான். ஸோ லெஃப்ட்டு 90 ஃபீட் ரோடு கனெக்ட் ஆக போகுது. இதுதான் நம்ம 90 ஃபீட் ரோடு ஸ்டார்டிங்னு சொல்லலாம், எண்டிங்னு சொல்லலாம். வழி விடுங்கப்பா எங்களுக்கு. சரிங்க, நம்ம ரொம்ப ஸ்பீடாக போக முடியாது. ஏன்னா பப்ளிக் பார்த்திங்கன்னா எப்போனாலும் உள்ளே வந்துடும் இந்த இடத்துல மட்டும். நம்ம வர மோட்டோ விளாக் ஃபஸ்ட் டைம் இப்படி தாராவிக்குள்ளே போகிறோம். கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்க, ஷையாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஏன்னா கூட யாரும் இல்லையா. பார்ப்போம். எங்கே இருக்கீங்க? வந்தாச்சா? சரி, இந்த சவுக்கி கிட்ட வந்துட்டு வரேன். வந்துட்டானுங்களாம். லெட்ஸ் கோ. இந்த குளிர்லையும் நம்ம பாய் வண்டி ஹீட் ஆகிடுச்சு. எப்படி இருந்த 90 ஃபீட் ரோடு பொங்கல் அதுவும் இப்படி இருக்குது, டல்லாக இருக்குது. ஓ, இங்கே தான் பொங்கல் வைக்கிறாங்களா? ஸோ ரைட் சைடில் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம்ஸ், பிக் பிரதர்ஸ் எல்லாருமே. இப்போ தான் ரெடியே பண்ணுறாங்க. கூல் ஃப்ரெண்ட் ஜெபஸ்டின் ஜெபஸ்டின் வண்டி பார்க். எதில்? சோகமாக போயிட்டுருக்கேன். எங்கே? ஆமாம், பொங்கல் அதுமா எதுவும் ஃபிகர் இல்லைன்ட்டா. அப்படி இந்த பைக்கில் அப்படி வச்சு தான் போவீங்கல்ல பொங்கல்லாம்? இல்லை, வழி மறந்துட்டுனா மேப் போடாமல. ஆமாம், இப்போ நீ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்க யூடியூப்பில் வர. சுரேஷனே ஹாய். அதான் அங்கே தான் போகிறேன். ஓகே, ஸோ நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்துருக்கோம். எங்கே போயிட்டு போகிறீங்க ப்ரோ? சும்மா எக்ஸசைஸ் பண்ண வந்து அச்சா, கிளம்புறியா? சரி, பாய். ஜி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. பரவாயில்ல, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், ஓகே தானே?